பிரைஸ்லாட் வேகமான உலகத்திற்கு வேகமான ஒரு நற்செய்தி சொல்ல தான் வந்திருக்கேன். அது என்ன செய்ய தெரியுமா? என்னங்க, இதுவரையுமே நான் ஏசப்பாவை நேசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏசப்பாவும் என்னை நேசிக்கிறாரு. ரொம்ப வார்த்தைகளை எனக்கு கொடுத்துருக்குறாரு. ஆனாலும் நான் ஒரு அற்புதத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலை, எனக்கு ஒரு அதிசயம் நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு உட்காந்துருக்கீங்களா? நான் எதிர்பார்த்த நேரெல்லாம் தாண்டி எனக்கு அற்புதம் அதிசயம் நடக்குன்ற நேரெல்லாம் தாண்டி முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக நடக்கும். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நேசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் செய்கிறது அற்புதமோ அடையாளமோ கிடையாதுங்க, அதிசயமும் கிடையாதுங்க. அவர் செய்கிறது மகிமையான காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் எதையுமே தரல. பாருங்க, யோவான் 11வது அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் சொல்லி அனுப்புவா, நீங்கள் நேசித்த சகோதரன் வியாதியாக இருக்கிறான்னு சொல்லி அனுப்புவாங்க. உடனே ஏசப்பா வந்து சுகம் கொடுத்துருப்பாரு, உடனே எழுப்பிடுவார். ஏன்னா மரித்தோரெல்லாம் எழுப்பி இருக்கிறாரு, அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, அதிசயம் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி அனுப்பிச்சது. எப்படி சொல்லி நீங்கள் நேசித்தவன் வியாதியாக இருக்கிறான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனால் ஏசப்பா வரவே இல்லை, இன்னும் அங்கேயே தான் இருந்தார். எப்போ வந்தாருன்னு கேட்டால், அவங்க அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும்னு 3 நாளையில் ஏதாவது ஒன்று நடந்தால் தான் உண்டுன்னு இருந்த நாள் கடந்து 4வது நாள் வராரு ஏசப்பா. வந்து மகிமையான காரியத்தை செய்கிறாரு. லாசருவை, கல்லறையில் வைக்கப்பட்ட லாசரு உயிரோடு எழுப்பினார். லாசருவே வெளியவான்னு சொன்னார். கண்ணீர் மாறினது, வேதனை மாறினது. இது மட்டும் நடக்கலைங்க, அங்கே அதன் மூலயமா அநேக ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க. இன்றைக்கும் கர்த்தர் செய்கிற மகிமையான காரியத்தின் மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ரட்சிப்புக்குள்ளே வர போகிறாங்க. இதுவே உங்களுக்கு நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட்.